வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாவா அப்படின்ற அந்த லாங்குவேஜோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ டுடே அஜெண்டாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா, ஜாவா அப்படின்னா என்ன, நம்ம ஏன் ஜாவா படிக்கணும், ஓகேவா? ஸோ அதோட சின்டாக்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபியூச்சரில் இந்த ஜாவாவை நான் படிக்கிறதுல எனக்கு ஃபியூச்சரில் என்னென்னலாம் ஸ்கோப் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா அப்படின்னு பார்க்கும்போது, ஜாவா அப்படின்றத ஃபர்ஸ்ட் யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஜாவாவை கிரியேட் பண்ணார். ஓகேவா? ஸோ எப்போ அப்படின்னா த லேட்டர் 1990s ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணார். ஓகேவா? ஃபர்ஸ்டா அவங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஐ மீன் ஜாவா, அந்த நேமை ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி கால் பண்ணாங்க அப்படின்னா க்ரீன் டாக் அப்படின்னு தான் கால் பண்ணாங்க. ஓகேவா? அதோட அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா .gt அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த க்ரீன் டாக் அப்படின்ற நேமை ஓக் அப்படின்னு மாற்றி வச்சாங்க. ஓகேவா? அந்த ஓக் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஓக் அப்படின்னா சம்திங் ஒரு ட்ரீயோட நேம். ஓகேவா? அந்த ட்ரீ ஆக்சுவலாக அந்த டெவலப்பர்ஸ், அந்த ஜேம்ஸ் கோஸ்லின் இருக்கார் இல்லையா, அவரோட ஆஃபீஸோட அவுட் சைடில் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால ஓக் அப்படின்னு வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த நேமும் ஜஸ்ட் வந்துட்டு ரீநேம் ஆகி ஜாவா அப்படின்ட்டு அஃபிஷியலாக 1995 நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஜாவாவோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் ஜாவா அப்படின்னு பார்க்கும்போது, ஜாவா அப்படின்றது ஒரு பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? அதாவது எனக்கு ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நினப்பு வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாவா தான். ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு பைத்தான் இது எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து லாங்குவேஜ் தான். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது தான் ஜாவா அப்படின்றது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரியும் என்ன அப்படின்னா ஹூப்ஸ் கான்செப்ட் ஆக்சுவலாக வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஜாவா அப்படின்றதுலையுமே ஹூப்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஜாவா வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் இப்போ வரைக்கும் யார் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆரக்கிள் டேட்டா பேஸ் தான் இப்போ வரைக்கும் ஜாவா வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஜாவாவில் மோர் தென் 3 பில்லியன் டிவைசஸ் வந்துட்டு நம்ம வேர்ல்டில் எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவா பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக ரன் பண்ணுறாங்க. ஓகேவா? அது அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், சாஃப்ட்வேர் எதாவது வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ 3 பில்லியன் டிவைசஸ் எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவா பேஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஜாவா எந்தெந்த இடங்கள்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மொபைல் அப்ளிகேஷன்ஸ், தென் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடங்களில் ஜாவா யூஸ் ஆகுது. தென் வெப் அப்ளிகேஷன், ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒர்க் சைடு, சர்வர், பேக் எண்ட் டெவலப்பர், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஜாவா யூஸ் பண்ணுது. தென் கேம் அண்ட் டேட்டா பேஸில் நம்மளால ஜாவா யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே ஜாவா தான் மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஏன் ஆக்சுவலாக வந்துட்டு ஜாவா படிக்கணும் அப்படிங்கும்போது, ஆக்சுவலாக இந்த ஜாவா அப்படின்ற லாங்குவேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ரொம்ப வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒன்று. ஓகேவா? ஸோ ஜாவான்ற ஒரு லாங்குவேஜ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மற்ற எல்லா லாங்குவேஜுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜாவா அப்படின்ற லாங்குவேஜ் ரொம்ப ஒரு ஈஸியான லாங்குவேஜ். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜாவா ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது விண்டோஸ், மேக், லினக்ஸ், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்மளால அதை ரன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் அதுவும் ஒரு ஃப்ரீயா. ஓகேவா? ஸோ இவ்வளோ இது பண்ணாதான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு முழுக்க ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான் ஜாவா அப்படின்ற ஒன்று. ஓகேவா? இப்போ வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே ஒரு அதிகமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு அதிக கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாவா தான் இருக்குது. ஓகேவா? அதனால தான் ஜாவா டெவலப்பருக்கு இப்போ வரைக்கும் டிமாண்ட் அப்படின்னு ஒன்று மார்க்கெட்டில் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஈஸி டு லேர்ன் அண்ட் சிம்பிள். ஓகேவா? நான் அதுக்காக வந்துட்டு ரொம்ப ஈஸி, யார் வேணால் படிக்கலாம், ஐ மீன் வந்துட்டு ஒரு எஃபர்ட் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக போடணும். இந்த ஜாவா அப்படின்னு ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட ஒரு 5% எஃபர்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால எல்லாராலையும் படிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்கிறேன். செக்யூர் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல், அதாவது ரொம்ப செக்யூரான ஒரு லாங்குவேஜஸ். ஓகேவா? ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? இட் ஹேஸ் ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட். ஐ மீன் அதான் நான் சொன்னேன், இந்த வேர்ல்டில் டென்ஸ் ஆஃப் மில்லியன் டெவலப்பர்ஸ் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த செக்யூர் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த பேங்க் ரிலேட்டட் அந்த டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி இடங்கள் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வெப்சைட்ஸில் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவா யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு செக்யூராக இருக்கும், ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல். ஃபாஸ்ட் அப்படின்றது இப்போ நீங்கள் போய் கூகுளில் போடுங்க, எது வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ட்டு போடுங்க, கண்டிப்பாக ஜாவா அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா ஜாவா தான் ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? ஓகே, ஃபீச்சர் ஸ்கோப் இன் ஜாவா, ஐ மீன்
90% of Fortune companies are using Java. அதாவது Fortune அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு வந்துட்டு கம்பெனி தான், ஓகேவா. இந்த கம்பெனிஸ்ல எது ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ அப்படின்னா 90% ஆஃப் Fortune companies, ஓகேவா. இது என்ன அப்படின்னா ஒரு இதை வந்துட்டு இந்த இடத்துல எவ்வளோ ஜாவா இதுக்கு வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த இடங்கள்ல 90% ஆஃப் பீப்புள் ஜாவா தான் இருக்குது, ஓகேவா. தென் அதான் சொல்கிறது தான், மோஸ்ட் அந்த பேங்கிங் வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜாவா யூஸ் பண்ண பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பேங்க் அப்படின்றத பொறுத்த வரைக்குமே எல்லாத்துக்குமே செக்யூராக இருக்கணும், அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, ஓகேவா. ஸோ அந்த இது வந்துட்டு ஜாவாவில் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறதை விட அதிகமாக இருக்குது அப்படின்றனால தான் இப்போ வரைக்கும் ஜாவாவை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஓகே, ஸோ இதுதான் ஜாவாவோட சின்டாக்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஓகேவா. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கொடுக்குறீங்க. நான் கீழே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக தென் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஓகேவா. ஸோ இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒன்று ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகும், ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பைத்தான் எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் பிரிண்ட் மட்டும் கொடுப்பீங்க. ஒரு சி எடுக்கிறீங்க பிரிண்ட் எஃப் அப்படின்னு கொடுப்பீங்க. C++ சி அவுட் அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்றது கொடுக்கணும், ஓகேவா. இந்த எல்என் தென் மேலே இருக்கிற அந்த இதுக்கான எக்ஸ்பிரஷன் எல்லாமே அப்கமிங் வீடியோஸ் நம்மளுக்கு வரும், ஓகேவா. ஸோ இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.